இந்த பெண்மணியோட பேர் பத்னி மஞ்சியாயி. இவங்க 2023 தவறிட்டாங்க. இவங்கள ஜவஹர்லால் நேருவின் பழங்குடியின மனைவி அப்படின்னு சொல்லி சாகிற வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். அது ஏன் அப்படின்னு பார்ப்போமா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற தன்பத் அப்படின்ற மாவட்டத்தில் தாமோதர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பஞ்சட் அணை அதை திறக்கிறதுக்காண்டி நேரு அவர்கள் 1956 அங்கே வராரு. அங்கே ஒப்பந்த பணியாளராக இந்த அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ வயசு 16 வயசு. பத்னி மஞ்சாயி அப்படின்றவங்க. அப்போ இவங்க அந்த நேரு அவர்களுக்கு மாலை அணிவிச்சு வரவேற்கிறாரு. அப்புறம் நேரு வேண்டுகோள் வைக்கிறாரு, நீயே அணையை திறமா அப்படின்னு சொல்லவும் அந்த சிறுமியை அந்த அணையை திறந்தும் வைக்கிறாங்க. அப்புறம் அவர் போன பின்னாடி என்ன நடக்குதுன்னா, அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களாம் அவங்க பழங்குடி இனத்தில் ஒரு ஆணுக்கு மாலை போட்டால் அவர் தான் கணவர். அதுவும் நீ நம்ம இனத்தில் இல்லாமல் வேறு இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மாலை போட்டிருக்கு, அதனால உன்னை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவங்க வேலை செஞ்ச வேலையிலேருந்தும் அவங்கள தூக்கிட்டாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது மேற்கு வங்கத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே புருலியான்ற பகுதியில் நிலக்கரி சுரங்கத்தில் தினக்கூலியாக வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு சக தொழிலாளியை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது. 1985 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது அந்த மேற்கு வங்கத்துக்கு போகிறார் அந்த இடத்துக்கு. அப்போ அங்கே இருக்கிறவங்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ அவங்கள நேரில் ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்து அவங்களுக்கு அந்த கிடைக்காம போன அந்த பணியை திரும்ப கிடைக்க வைக்கிறாரு. அதில் அவங்க 20 வருஷம் வேலை பார்த்து 2005 ரிட்டையர்ட் ஆகுறாங்க. 2023 டிசம்பரில் அவங்க காலமாயிடுறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த நாள் வரைக்குமே அவங்கள நேருவோட பழங்குடியின மனைவினே சொல்லியிருக்காங்க. வெறுமனே ஒரு மாலை போட்டதுக்காண்டி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ சின்ன பிள்ளை அப்படின்ற பெண்மணி அவங்களோட செயல்களுக்காக அவர் ரொம்ப வியந்து சந்தோஷப்பட்டு அந்த அம்மா காலில் விழுந்து எந்திரிச்சது இன்றைக்கும் ரெக்கார்டாக இருக்குது. நமக்கு அது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஆனால் வடக்க ஒரு 16 வயது பெண் தன்னை விட வயதில் மூத்த ஒருத்தருக்கு மாலை போட்டதுக்காண்டி மாலையை போட்டுட்ட அவ்வளோதான் அப்படின்னு அந்த பொண்ணை நிர்கதியான நிலைமைக்கு தள்ளி விட்றாங்கல்ல. அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. நல்ல வேளை அவங்க அதில் மீண்டு அவங்களுக்கும் திருமணம் ஆகி குழந்தைகள் பெற்று நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சிருக்காங்கன்றது கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் தலைவராக இருக்கிறவங்க அரசன் போன்றவங்க. அந்த அரசன் போன்றவங்களுக்கு தாராளமாக மாலை போடலாம், கடவுளுக்கும் அரசனுக்கும் தாராளமாக மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இந்த பொண்ணு மாலை போட்டது தப்பு கிடையாது. அவர் சிறு பெண் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் போட வச்சுருப்பார். அவரும் வெளிநாடுகளில் படித்தவர், முற்போக்கு சிந்தனையாளர். ஆனால் அவருக்கு இந்த விஷயம் தெரியாமே இருந்திருக்கு பாருங்கள். அப்புறம் அவர் பேரே தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு நிலை இருந்திருக்கு பாருங்கள். என்ன சொல்கிறது, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது.